மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கு மகிழ்நன் டிவியின் சார்பாக வணக்கங்கள். இன்று பல்வேறு செய்திகள் விவாதப் பொருளாக இருந்தாலும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய தலைப்பாக இன்றைய தினமலர் செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தினமலர் வழக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னிய சமூகத்திற்கும் எதிரான வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பது வரலாற்று செய்தி. அவர்கள் எந்த நிலையிலும் அந்த நிலையிலிருந்து மாறிக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பது அந்த பத்திரிகையை ஆழ்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும். இன்று என்ன அப்படி செய்துவிட்டார்கள் என்று பார்க்கும்போது, நேற்றைய தினம் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்களுடைய தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணாக்கருக்கு ஈருருளை மிதிவண்டியை வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் ஒரு அரசு துறை விருந்தினராக, ஒரு மக்கள் பிரதிநிதியாக, சட்டமன்ற உறுப்பினராக திரு அருள் கலந்து கொண்டு, அவர்களுடைய தொகுதிக்குட்பட்ட நிகழ்ச்சி என்பதால் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டியை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு அறிவுரையாக வழங்கிய பின் அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக வேண்டியிருப்பதால் நான் உடனடியாக மிதிவண்டியை கொடுத்துவிட்டு கிளம்புகிறேன் என்று சொல்லும்போது, அங்கு அந்த நிகழ்வில் கூடியிருந்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திமுகவுடைய பிரதிநிதிகள், திமுகவினுடைய அந்த பகுதியை சார்ந்த உறுப்பினர்கள், எங்களுடைய ஆட்சியில் ஒரு பாட்டாளி கட்சியை சார்ந்த நீங்கள் எப்படி இந்த ஈருருளைய மாணவர்களுக்கு தரலாம் என்று ஒரு புது பிரச்சனையை கிளப்ப, அரசு துறை சார்ந்த நண்பர்களும் அங்கு உள்ள ஆசிரியர் பெருமக்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலேயே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இரண்டாவது, அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் அவர் இந்த மிதிவண்டியை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கிளம்புகிறார் என்று சொல்ல, அவர்கள் அதெல்லாம் முடியாது, நாங்களும் பேசுவோம், நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் என்று திமுகவர்கள் வம்படிக்க, ஒரு அரசு விழா கடைசியில் விவாத விழாவாக மாறி நிகழ்ச்சியே ஒரு அலங்கோலமாக நடந்ததாக செய்திகள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன குறிப்பான நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்று பார்க்கும்போது, பல்வேறு ஊடகத்தின் வாயிலாக இந்த ஒரு சங்கடமான நிகழ்வுக்கு மாணவர்களிடையே சட்டமன்ற உறுப்பினர் அருள் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததாகவும், தான் மிகவும் வருத்தப்பட்டு அவர்களுடைய பாதங்களில் விழுந்து தன்னை பொறுத்து கொள்ள வேண்டுமாகவும் கேட்டுக்கொண்டதாக அந்த செய்திகள் நமக்கு தெரிகின்றன. பல்வேறு மக்கள் அந்த ஊடகத்தின் வாயிலாக அந்த ஒலியை பார்த்திருப்பீர்கள். இதில் தினமலர் என்ன தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்கிறது என்று சொன்னால், செய்தியை போட்டுவிட்டார்கள். திமுககாரர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார்கள், கூட்டம் நடத்த வாய்ப்பளிக்கவில்லை என்பதையெல்லாம் போட்டுவிட்டு கடைசியாக காமெடி என்ற துணை தலைப்பில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பாக 2 முறை இதேபோல் காலில் விழுந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதில் ஒன்று டாஸ்மாக் ஊழியர்களிடமும், இன்னொன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களிடமும் என்று ஒரு செய்தியை போட்டிருக்கிறது. செய்தி உண்மைதான், நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இதில் என்ன காமெடி இருக்கிறது என்று தினமலருக்கு நாம் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதில் என்ன நகைச்சுவை? அதை கூட நகைச்சுவை என்று கூட போடவில்லை, காமெடி. ஏன்னா காரணம், இவர்களால் தமிழை சரியாக வளர்க்கவே வாய்ப்பில்லாத ஒரு நாளிதழ் எதுவென்றால் அது தினமலர் தான். இன்றைக்கு கூட தலையங்க பக்கத்தில், அதாவது முதல் பக்கத்தில் அவர்கள் போட்ட செய்தியினுடைய தலையங்கமே டமால் என்று தான். டமால் என்பது எந்த மொழி என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம். இப்படி தாய்மொழி தமிழை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஒரு சதி செய்வது தான் இந்த தினமலருடைய வாடிக்கையான செய்தி. தினமலர் படிப்பவர்களுக்கு இவருடைய உள்நோக்கம் எல்லாம் புரியும். சரி, செய்திக்கு வருவோம். காமெடி என்று போட்டுவிட்டு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய செய்கையை எப்படி கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே இவர்கள் 2 முறை டாஸ்மாக் ஊழியர்களுடைய காலிலும் விழுந்தார், இவர் காலில் விழுவது வழக்கம் என்பது போல இவர்கள் அந்த செய்தியை திரிக்கிறார்கள். அந்த செய்தியில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வன்னிய மக்கள், பொதுமக்கள், குறிப்பாக மாணவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் மாணவர்கள், இளைஞர்கள், இந்த செய்தியில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு டாஸ்மாக் ஊழியரிடம் போய் காலில் விழுந்தார் என்றால் எதற்காக விழுந்தார்? அவருடைய சொந்த பிரச்சனைக்காக விழுந்தாரா? கடை வாங்கிட்டு விழுந்தாரா?
இல்லை அவருக்கு தேவையான யாருக்காவது ஒரு நிதியை கேட்டு அவர் விழுந்தாரா? அவர் விழுந்தது எதுக்கு என்றால், அந்த பகுதியில் தயவுசெய்து நீங்கள் கடையை திறந்து இங்குள்ள தாய்மார்களுடைய நிம்மதியை கெடுத்து விட்டாதீர்கள், இங்குள்ள தாய்மார்களை விதவிகளாக்க மாற்ற முயலாதீர்கள், தயவுசெய்து கடையை மூடிவிட்டு போங்க, இந்த கடையை இங்கே திறக்காதீங்கன்னு சொல்லி காலில் விழுந்தார். வேறு எதுக்கும் அவர் காலில் விழல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, மக்கள் அறிந்த ஒரு பொதுநலவாதி, இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் ஒரு டாஸ்மாகுடைய ஊழியர் காலில் விழுறாருன்னா அவருடைய சொந்த பலபலனுக்காக அவர் விழல. இந்த மண்ணினுடைய மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அந்த தாய்மார்கள் மங்களகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக, குடியை கொடுத்து இந்த மக்களை சீரழிக்க வேண்டாம் என்பதற்காக அந்த பகுதியில் கடையை திறக்க வேண்டாம் என்ற பொதுநல நோக்கோடு அவர்கள் காலில் விழுந்து கடையை மூடச் செய்த ஒரு பெருந்தகையாளர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அருள் அவர்கள். ரெண்டாவது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களுடைய காலையில் விழுந்தார். அதுவும் எதற்கு? இதே ஒரே காரணத்துக்காக, உங்கள் ஆட்சியிலாவது தயவுசெய்து இந்த மது ஆலையை மற்றும் சாராய கடையை மூட வேண்டும், டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக ஒரு பொதுநல நோக்கோடு அவர் காலில் விழுந்து தயவுசெய்து இந்த கடைகளை மூடிவிடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய நோக்கம், எவ்வளோ பெரிய பொதுநல நோக்கம்! மக்களுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பாராமல் காலில் விழுந்து தன்னுடைய கோரிக்கையை அவர் வைத்தார் என்று சொன்னால், அதனை எவ்வளவு எளிதாக இந்த தினமலர் கொச்சைப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது இவர்களுக்கு வாடிக்கை. வழக்கமாக தினமலரில் ஐயாவுடைய ஒரு செய்தி வந்தால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரே ஒரு பத்தி செய்தியாகத்தான் வரும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தினமலர் பத்திரிகை 3 பக்க அளவில் பாஜகவினுடைய செய்திகளை போட்டுவிட்டு மற்ற அரசியல் தலைவர்களுக்காக அங்கங்கு சிறு சிறு செய்திகளாக, பெட்டி செய்திகளாக போடுவது தான் இவருடைய வழக்கமாக மாறிவிட்டது. தினமலர் நடுநிலை நாளிதழ் என்ற ஒரு இலக்கை மாறி அவர்கள் பாஜகவினுடைய பத்திரிகையாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு நாம் இதில் உற்று நோக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்களாக இருக்கட்டும், பொதுநல மக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இப்படி போன்ற பத்திரிகைகள் நமக்கு நம்முடைய சமுதாயத்தை வேறு திசையில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம் சமுதாயத்திற்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு எதிர்ப்பான பத்திரிகை தான் இந்த மஞ்சள் பத்திரிகை போன்றவர்கள். இந்த பத்திரிகைகள் நம்முடைய எண்ணத்தையும் திசையையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய உதாரணம். நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாக இந்த தினமலர் பத்திரிகையை புறக்கணிப்பது என்பது தான் நமக்கான தீர்வாக அமையும். இந்த பத்திரிகையை தொடர்ந்து படிப்பதனால் நம்முடைய எண்ணத்தை மடைமாற்றுவது தான் இவருடைய நோக்கமே தவிர, ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்பதற்கான நோக்கமாக இந்த தினமலர் பத்திரிகை எந்த காலத்திலும் இருந்ததே இல்லை. ஒரு காலத்தில் தேசப்பற்றத்தோடு தமிழை வளர்க்கும் பத்திரிகையாக இருந்த இந்த பத்திரிகை இன்று மட்டகரமான ஒரு பத்திரிகை என்ற பெயர் வாங்கக்கூடிய நிலையை சென்று கொண்டிருக்கிறது. இது நிர்வாகிகள் இதனை கவனிக்கிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆசிரியர்களுடைய கவனம்தான் இதில் முக்கியமானது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை. ஒருவேளை இதுதான் அவருடைய நோக்கமாக மாறிவிட்டதா என்பது கூட ஒரு சந்தேகம்தான். இது அவருடைய நிர்வாக பிரச்சனை. ஆனால் ஒரு பொதுநலவாதியை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, மக்கள் பிரதிநிதியை எப்படி இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த முடியும் என்ற கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.